குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம டெரைவ் அண்ட் எக்ஸ்பிளைன் வேன் காஃப் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னுடைய லெக்சர் ப்ரிப்பரேஷன் 1 பேஜ் நோட்ஸ் இது. நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு டெரைவ். இந்த கிளாஸில் எப்படி வேன் காஃப் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் 2 இருக்குது: டிஃபரன்ஷியல் வேன் காஃப் ஈக்குவேஷன், இன்டகிரேட்டட் வேன் காஃப் ஈக்குவேஷன். அது டெரைவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேன் காஃப் ஈக்குவேஷன்னா என்ன? இட் கிவ்ஸ் தி டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது இட் கிவ்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸை குறிக்குது. அதாவது கேபி டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் அப்படிங்கிறத வேன் காஃப் ஈக்குவேஷன் குறிக்குது. வி நோ ஃப்ரம் வேன் காஃப் ஐசோதர்ம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணேன். அதை நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள், லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வி நோ ஃப்ரம் வேன் காஃப் ஐசோதர்ம் என்ன சொல்லுது அப்படின்னா, கேபி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட் பை ஆர்டி. அதை லாக் எடுத்திங்கன்னா அல்லது டெல்டா ஜி லாக் எடுத்து எழுதுனீங்கன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேபி. இதை போன கிளாஸில் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். திஸ் ஈக்குவேஷன் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேன் காஃப் ஐசோதர்ம் சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த டெம்பரேச்சரை இங்கே கொண்டு வந்துடுறீங்க. டெல்டா ஜி நாட், இதில் டெல்டா ஜி நாட்ங்கிறது என்னது, அது எழுதணும் நீங்கள். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன். ஆருங்கிறது மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட், டி இஸ் தி டெம்பரேச்சர், கேபி இஸ் தி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ டெல்டா ஜி நாட் பை டியை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் ஆர் எல்என் கேபி. அதை ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்குவோம். இப்போ லெட்டஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இது ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம் அந்த டேர்மை. அப்போ டிஒய் பை டிடி லெட்டஸ் டிஃப்ரென்ஷியேட் எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ என்ன ஆகும்னா டோ ஒய் பை டோ டின்னு வரும். அப்போ டோ டெல்டா ஜி நாட் பை டி டிவைடட் பை டோ டி ஈக்குவல் டு ஆர் கான்ஸ்டன்ட், அதை எடுத்துக்கோங்க. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், பண்ண முடியாது. டி எல்என் கேபி பை டிடி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி எல்என் கேபி பை டிடி. இதை லெட்டஸ் கால் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுக்கிடுவோம். ஃப்ரம் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஏற்கனவே இதையும் நம்ம we have already derived in one of the lecture. அதை அந்த வீடியோவை பாருங்கள். இதை டேர்ம் எழுதிக்கோங்க. அப்படியே இந்த டேர்ம் டோ டெல்டா ஜி நாட் பை டி டோ டி ஈக்குவல் டு மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் வித்தியாசம் வரும், மைனஸ் டெல்டா ஹெச் நாட் டிவைடட் பை டி ஸ்கொயர். இந்த டெல்டா ஹெச் நாட் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன். அது கண்டிப்பாக எழுதணும். எல்லா இதுலேயுமே டெல்டா ஜி நாட்னா எழுதணும். நான் எழுதலை, நீங்கள் எழுதணும் பரீட்சையில். அதே மாதிரி வேன் காஃப் ஈக்குவேஷன் gives சென்டென்ஸ் ஃபார்மில் எழுதுங்க. gives தி டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு எழுதணும். ரைட்டா? ஸோ சென்டென்ஸ் ஃபார்மில் எல்லாமே எழுதணும். மைனஸ் டெல்டா ஹெச் நாட்டுங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச். இது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகே, நவ் இது எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவலாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடை நம்ம சமப்படுத்திடலாம். ஸோ லெட்டஸ் ஈக்குவேட் 3 அண்டு ஈக்குவேஷன் 4. அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் அடியாயிரும். டெல்டா ஹெச் நாட் டிவைடட் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் டி எல்என் கேபி பை டிடி. இதை நம்ம என்ன செய்கிறீங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். என்ன செய்கிறோம்னா இந்த ஆர் அங்கே கொண்டு வந்துடுறீங்க ஆன் ரீஅரேஞ்சிங் திஸ் ஈக்குவேஷன். அப்போ என்ன வந்துடும், டிஎல்என் கேபி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு இந்த ஆர் டெல்டா ஹெச் நாட் டிவைடட் பை ஆர்டி ஸ்கொயர். திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு டிஃப்ரென்ஷியல் வேன் காஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நான் 6வது ஈக்குவேஷனை என்னன்னு சொல்கிறோம்னா டிஃப்ரென்ஷியல் வேன் காஃப் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அடுத்து இதில் இருந்து நம்ம இன்டகிரேட்டட் வேன் காஃப் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது. திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வேரியஸ், இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆன் இன்டகிரேட்டிங் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். டிஎல் இந்த டெம்பரேச்சரை பூரா ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். இன்டெக்ரல் டி எல்என் கேபி இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆன் இன்டெகிரேட்டிங் திஸ் ஈக்குவேஷன்
இப்போ நீங்கள் இதில் வந்து டெல்டா ஹெச் நாட் கான்ஸ்டன்ட் இதை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ ஆரே வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ 1/t² dtன்னு வரும். அது வந்து dx/x² இன்டெக்ரல். அதுக்கு வந்து -1/xன்னு வரும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா. அப்போ இங்கே 1/-1/tன்னு வரும். அப்போ என்ன வந்து lnkp = -delta h naught divided by r 1/-1/t வரும்ல, அதை போட்டுக்கோங்க ப்ளஸ் c. இப்போ at 2 different temperature, இப்போ at temperature 1 K1, at temperature T1 the rate constant value is K1. okay, அதே இது நம்மளுக்கு வந்து at temperature T2 the rate, it will have different rate constant value. அப்போ K2 வரும். On substituting ln K2/K1 equal to delta H naught by R 1/T1 minus 1/T2. This equation is called Van Gogh equation. இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டெல்டா ஹெச் நாட்டை கண்டுபிடிச்சிடலாம். K1, K2 at 2 different temperature, rate constants are known, then delta H naught கண்டுபிடிச்சிடலாம். அல்லது டெல்டா ஹெச் நாட்டும் T1, T2 தெரிஞ்சு, T1, T2, K1 தெரிஞ்சால் what is the rate constant at temperature T2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். Thank you. நன்றி for watching.